ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை உங்களை யாவரை வாழ்த்தினேன். மீண்டுமாக நவம்பர் மாதத்துல உங்களை எல்லாரையும் காணத்தக்கதாய் கர்த்தர் பாராட்டின அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ கிருபையினாலே கர்த்தர் கடந்த 10 மாதம் தேவன் நம்மளோடு இருந்து 11ஆம் மாசம் தேவன் காண கிருபை செய்தார். அதுக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். வேகமாக 1 நாளாம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கொரானிக்கல் சாப்டர் 5 verse 1. 1 நாளாம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க. இப்போ புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கொரானிக்கல் சாப்டர் 5 verse 1. இன்னைக்குடைய வசனத்தின் தலைப்பு என்னென்றால் யோசேப்பு முதல் பேரானுடைய ஜனத்தின் ஆசீர்வாதம். The blessing of the firstborn went to the house of Joseph. முதல் பேரான ஆசீர்வாதத்தை யோசேப் குடும்பத்துக்கு வந்தது. பிரதம பலதா ஆசீர்வாதம் யோசேப்பன மனைக்கு பந்தித்துன்னு சொல்லி வேகமாக வாசிக்கிறாரு. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த ஜேஷ்ட புத்திரன். எனக்கு அருமையான தேவஜன் இடத்துல ரூபன் என்னவா ஜேஷ்ட புத்திரன். ரூபன் ஜேஷ்ட புத்திரன். தேவன் கொடுத்த 12 கோத்திரத்துல யாக்கோ பிறந்த 12 பிள்ளைகளிலே ரூபன் தான் என்னது ஜேஷ்ட புத்திரன். யாரு ரூபன்? யாரு? ஜேஷ்ட புத்திரன். ஜேஷ்ட புத்திரனுக்கு இவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இவனுக்கு வராமல் யோசேப்புடைய குடும்பத்துக்கு யோசேப்புடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் வந்ததா? என்ன வந்ததா? யாருக்கு வந்ததா? யோசேப்புடைய புத்திரருக்கு வந்ததா? ஏன் இது வந்ததுன்னு சொல்லி இந்த நாட்களில் சில காரியத்தை நாம் தியானிக்க போறோம். அதுக்கு முன்பாக ரூபன் என்றால் என்ன அர்த்தம் சொன்னா, பிஹோல் எ சன், இதோ ஒரு குமாரன் என்று பேர். ரூபன் என்றால் என்னது? இதோ ஒரு குமாரன். என்னது? இதோ மகன் அல்ல, இதோ ஒரு குமாரன். என்னது? யோசேப் என்றால் என்ன அர்த்தம்னா, God will add, தேவன் கூட்ட சேர்த்து கொடுத்துனே இருப்பாருன்ற அர்த்தம். என்னது? யோசேப்புக்கு அர்த்தம் என்னது? தேவன் கூட சேர்த்து கொடுத்துனே இருப்பார், கூட கொடுப்பாரு, கூட சேர்த்து கொடுத்துனே இருப்பார் என்று அர்த்தம். இந்த பிளஸிங்ஸ் ஒன்று வருது பிரியமானவர்களே. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவச்சனைகளை வாழ்க்கையாகட்டும் அல்லது சபையாகட்டும், வாழ்க்கையிலே முதல் பேரான மக்களின் ஆசீர்வாதம் இருக்கணும். முதல் பேரான மக்களின் ஆசீர்வாதம் இருக்கணும். என்ன லாபம் அதனால? முதல் பேரான கர்த்தருக்குரியவர். நமக்கு என்ன லாபம்? ஆண்டவருக்குரியவர். எங்களுக்கு என்ன லாபம்? அனு சொன்னாரு யோபு 21:15, உங்க சேவிக்கிறனால் சர்வ வல்லவர் யாரு? அவர் சேவிக்கிறனால் லாபம் என்ன? ஏதோ ஒரு லாபம் இருக்குன்னு என்ன கேட்கிறாங்க? லாபம் என்ன? லாபம் இது யார்? அப்போ முதல் பேரான மக்களுக்கு என்ன பாக்கியம்? எதுக்காக முதல் பேரான மக்களா இருக்கணும்? தகப்பொருள் எல்லா ஆசீர்வாதம் கேட்காமலே கிடைக்கும். அவனுக்கு என்ன கிடைக்கும்? தகப்பொருக்குரிய ஆசீர்வாதம் கேட்காம அவனுக்கு கிடைக்கும். நம்பர் 1. நம்பர் 2, எந்த பொருள் எடுத்தாலும் எந்த ஆசீர்வாதம் எடுத்தாலும் ரெட்டிப்பாய் அவனுக்கு கிடைக்கும். எனக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? ரெட்டிப்பாக. முதல் தகப்பனுடைய ஆசீர்வாதம் கேட்காமல் கிடைக்கும், அன்லிமிட். அது என்ன சொல்றாங்களா, அதுக்கு அளவே இல்லை. ரெண்டாவதாக ரெட்டிப்பான எக்ஸாம்பிள், ஒரு ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது பழைய ஏற்பாட்டுல இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ண என்னது அனுமதி இருந்தது. அந்த ஒருவேளை வேலைக்காரில அந்த பிள்ளை பிறந்துட்டு அலட்ச பண்ண கூட அந்த வேலைக்காரி வயிற்றுல ஒருவேளை அவன் முதல் பேரா இருந்தா அவன் ரெட்டிப்பாய் கொடுன்றார். நான் சொன்ன வார்த்தை புரியுது? என்ன சொல்லுங்களேன்? யுனைடெட் அரப் கண்ட்ரி ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறது? UAE, யுனைடெட் கிங்டம் வேற, UAE வேற. யுனைடெட் அரபிக் கண்ட்ரி 8 கண்ட்ரி நினைக்கிற 8 தேசங்கள், ஆப்பிரிக்கா 50, ஏசியா 50, இப்படி 50 கண்ட்ரிகள் இணைஞ்சிருக்குது. நான் ஏசியா கண்டாலும் ஆப்பிரிக்கா ஒண்டி தான் நினைச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா 50 கண்ட்ரின்ட்டு அப்புறமா தெரிய வந்துச்சு. ஆப்பிரிக்கான ஒரே ஒரு தேசம், 50 கண்ட்ரி தான் ஆப்பிரிக்கன் கான்டினென்டல். அதுதான் ஒரு கண்டம் என்று சொல்லுவாங்க. யுனைடெட் அரபு கண்ட்ரி இருக்கிறத யுனைடெட் அரபிய தேசங்கள், ஒன்றுபட்ட அரபிய தேசங்கள் ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறது? Why that country was blessed? அரப் ஆகட்டும், சவுதி ஆகட்டும், துபாய் ஆகட்டும், இதெல்லாம் ஏன் ஆசீர்வாதம்? இங்கெல்லாம் ஏன் தேவன் கூட்டுன்னு போல? நம்மள ஏன் கூட்டுன்னு போல?
காசு இல்லைன்ட்டு இல்ல, இங்க இருக்கிற சென்ட் மார்க் தாமஸ் மவுண்ட் நீங்க போய் பார்க்கல, என்ன பண்ணல, பார்க்கணும்னு கூட ஜெபிக்கல, என்ன பண்ணல நீங்க, பார்க்கணும் ஆண்டவரே சென்ட் தாமஸ் கூட்டம் பண்ண, என்ன பண்ணல, பார்க்கலன்ட்டு ஆசையே படல, கேட்கல. ಟಿಕೆಟ್ 125 ರೂಪಾಯಿ, ಬೆಳಿಗ್ಗೆ 1 ಗಂಟೆಗೆ ಹತ್ತಿರ 12 ಇಳಿಸ್ತಾರೆ, 12 ಇಳಿಸ್ತಾರೆ, ನೋಡ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡು ರಾತ್ರಿ ಟ್ರೈನ್ ಇದ್ರೆ ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಮನೆಗೆ ಬಂದು ಇಳಿಸ್ತಾರೆ ಬೆಳಗ್ಗೆ. இப்படி வந்து ரொம்ப ஈஸியா வந்துடலாம். இல்லை ஒரு நாள் பீச்சு அந்த இதெல்லாம் பார்க்கணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தங்கிட்டு, இப்போதான் 1000 ரூபாய்க்கு டபுள் பெட்ரூம் எல்லாம் கிடைக்கும். சென்னையெல்லாம் ரொம்ப கம்மி, ஊட்டி கொடைக்கானல் கொஞ்சம் ஜாஸ்தியாக ரொம்ப கம்மியா கிடைக்கும். அதுதான் ஒன்று. ரெண்டாவது எருசலேம் போலன்ட்டு நீங்க என்ன பண்ணல, ஜெபிக்கல, என்ன பண்ணல, அப்போதான் துபாய் குபி அங்கெல்லாம் கூட்டிட்டு போவார். என்ன பண்ணுவாரு, அரபு கண்ட்ரி ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறது, சார்லி பிரதர் ஏன் ஆசீர்வாதமா இருக்குது, இல்ல ஆபிரகாமோட முதல் பேரான குமாரன் இஸ்மவேல் யாரு, அப்புறமா ஈசாக்கு, அப்புறமா அவங்க அப்புறமா தான். ஃபர்ஸ்ட் பார்ன் வந்து இஸ்மவேல், அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் தானா வந்துச்சு. அதுதான் ஆண்டு சொல்றாரு, அந்த பிள்ளை வச்சு அந்த அம்மா கதறும் போது ஆண்டு சொன்ன, பிள்ளை எடுத்துக்கோ, எவன் உதவி சார், நான் உன்னை உன் குடும்பத்தை பெரிய ஜாதி ஆக்கிருந்தேன், ஐ எம் கோயிங் டு மேக் எ கிரேட் நேஷன். இன்னைக்கு அப்படியே கிரேட் நேஷன் அலருது அப்படி. டுடே த கிரேட் நேஷன்ஸ் பிளெஸிங்ஸ் பிகாஸ் ஹி வாஸ் born as a first born. நான் சொன்ன வார்த்தை புரியுதானது, ஃபர்ஸ்ட் பார்ன். இன்னைக்கு அது வந்து உலக பிரகாரமான இஸ்ரவேல் கோத்திரத்தில் முதல் பேரானாய் பிறந்தவன். இபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வாசிக்காதீர்கள், 22 முதல் 25 நீங்க வருகிற சபை முதல் பேரான பேர் எழுதப்பட்ட சபையில் வந்துக்கிறீங்க. யோர் கம் பிஃபோர் தி ஃபர்ஸ்ட் பார்ன் சர்ச். அதுதான் சபையில் வந்து சபை வந்து பெண்டிகோஸ்ட் நாள் பெண்டிகோஸ்ட் சர்ச் வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ன் சர்ச் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் காட் வச்சுட்டாங்க. என்ன பண்ணாங்க, ஏஜி சர்ச் வச்சுட்டாங்க. அதுக்கு பேஸ் அப்படின்னா ஆதாரம் எங்கே இல்லை, பெண்டிகோஸ்ட் சர்ச்சுக்கும் ஆதாரம் இல்லை, ஏஜி சர்ச்சுக்குன்னா இல்லை. அப்ப எந்த சர்ச்சுக்கு ஆதாரம் இருக்குது, அப்போஸ்தலர் சபை இல்ல, அப்போஸ்தலர் அது சிஎஸ்ஏன்னா சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரு சர்ச். சிஎஸ்ஏ என்ன சொல்லுங்க, சவுத் இந்தியாவில் ஒரு சபை இருக்குது, அதான் சிஎஸ்ஏ. புரியுதா உங்களுக்கு, டிஎல்சின்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு சபை தான் சவுத் இந்தியன் சர்ச், அதுதான். ஸோ அப்போஸ்தலர் சபை அதுதான் வளர்ந்துருக்கு. ஸோ எனக்கு அருமையான தேவச்சன் இடத்துல முதல் பேரான அந்த ஆசீர்வாதம் ரூபனுக்கு வரணும். என்ன வரணும், பிஹோல்ட் தி சன், இதோ அவன்தான் குமாரன், அவன் தான் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படின்றால் சில நேரத்துல ஆரம்பத்துல இந்த சபை விசுவாசிகள், ஆரம்பத்துல கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன், கர்த்தருக்காய் வாழ்ந்த ஒரு மனுஷன் தேவனுக்குள்ள ஆசீர்வாதம் பெறணும். அநேகத்தில் அழைக்கப்பட்டவர் அநேகர் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முந்தினவர் பிந்தினவர் இப்படி முதல் பேரான மனுஷன் தான் ஆசீர்வாதம் இருக்கணும். முதல் தெரிந்து கொடுப்ப என்னுடைய சந்ததி, ஃபர்ஸ்ட் சந்ததி என்னது, என் குடும்பத்தில் என்னது தகப்பன் ஸ்தானம். இவங்கெல்லாம் அப்பா அவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ், என்னது அப்பா அவங்களாம் சார்லி பிரதர் இவங்கெல்லாம். இப்போ நம்ம டேவிட் பிரதர் நம்ம வீட்டில் என்னது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், என்னது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அல்லது முதல் பேரான மக்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள். என்னது ஆசீர்வாதத்துக்கு, இந்த ஆசீர்வாதத்தை தேவனால் இழக்கிறது இல்லை, தேவனல்ல எடுக்கிறது. என்னது யாரெல்லாம் எடுக்கிறது, நம்ம தான் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். நம்ம தான் என்ன பண்றோம், அந்த ஆசீர்வாதத்தை எப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் 49ல 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49 2ஆம் வசனம். தண்ணீரை போல கலந்தினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மந்தத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீர்த்துப்படுத்தினாய். என் படுக்கை போதும். எனக்கு அருமையானது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது ஆதி கிறிஸ்தவர்கள் தேவனுக்காய் வாழணும், தேவனுக்காய் ஜீவிக்கணும், தேவனுடைய காலத்தில் எல்லாத்துக்கும் பிராமுக்கியத்தை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். என்ன பண்ணனா, தன் வாழ்க்கையில் வந்த அந்த பாவமான சந்தர்ப்பத்தை
அவனுக்கு சாதகமாய் பயன்படுத்திக்கிறான். நான் சொன்ன வார்த்தை புரியுது? என்ன சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டிலே ஒரு தப்பு பண்ணா ஏத்துக்குவாங்க. ஆனா தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினாய் என்ன பண்ணாங்க? இதைய தூக்கி யோசேப்பு கொடுத்துட்டார் ஆண்டவர். இந்த ஜேஷ்ட புத்திரத்தை ஆண்டவர் யோசேப்பு கொடுத்தாரு. வாசிங்கள் ஆதியாகமம் புத்தகம் 38:9-10 புக் ஆஃப் ஜெனிசிஸ் 38 chapter 9 and 10. ஆதி காண்டம் 38 ವಾಕ್ಯ. இல்லம்மா, ஆதியாகமம் 38 அந்த சந்ததி இந்த வார்த்தை வராது. ஆமா, இல்ல 39 9-10 39 9-10 வாசிங்க. போதும். எனக்கு அருமையான தேவசனங்களே, ரூபனது வாழ்க்கையிலும் பாவம் செய்யற வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. என்னது? யோசேப்புடைய வாழ்க்கையிலும் பாவம் செய்யற காரியம் கொடுக்கப்படுது. யோசேப்பு ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தா தப்பல்ல. என்னால ஏன் சொச்சல மக அல்ல முதலாவது. இரண்டாவது கல்யாணம் ஆகல அவனுக்கு. என்னாவல ஆனா பாருங்க, இவன் திருமணமாகி எல்லா ஆசுவத்தை தேவன் கொடுத்த போதிலும் தண்ணீரை போல சஞ்சல என்ன பண்ணிட்டாங்களா, தளம்பி போனாங்க. சில நேரத்துல என்ன செய்யறது, என்ன செய்யறதுன்னு சொல்லி என்ன பண்றோம், பாவமான செய்கைக்கு இடம் கொடுத்துறோம். பிரியமானவர்கள, எப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு இடம் கொடுக்குற பிரியமானவர்கள, நம்மளை அறியாதபடி நம்மளோட பிளஸ்ஸிங்ஸ், அப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ் கேட்காமலே கொடுத்துருந்தாரு. தெரியுமா என்ன பண்ணிருந்தாரு? அப்பாவுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணல, தேவையில்லை, கேட்கவே தேவையில்லை. என்ன தேவையில்லை, தானா கொடுப்பாங்க. அப்பாவோட ஆசை அதுல 2 டபுளா கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ரெட்டிப்பாய் கொடுக்கணும். இன்னைக்கு இந்த ஜேஷ்ட புத்திர பாகத்தின் ரூபன் குடும்பத்தின் இழப்புக்கு காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில தேவன் குடும்பத்தை, வாழ்க்கை, வேலை, சகலத்தை தேவன் கொடுத்து இருக்கும்போது தப்பான வழிக்கு தன் வாழ்க்கைக்கு இடம் கொடுக்கிறான். பிரியமா, தவறான வாழ்க்கைக்கு. என்ன சொல்லு? யோசேப்பு வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்து அவன் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துறார், எல்லாம் செய்யறாரு. அவனுடைய வாழ்க்கையிலே தவறு செய்யற வாய்ப்பு வரும்போது பிரியமானோட, நான் தேவனுக்கு விரோதம் எப்படி நான் பாவம் செய்வேன்? என்ன பண்ணுவேன்? எப்படி பாவம் செய்யறேன் அப்படின்றால், இந்த பாவ செய்கை இருக்கிறத அது ரொம்ப ஈஸியா மனுஷனை ட்ராப் பண்ணிடும். என்ன பண்ணிடும்? மனுஷன் என்ன பண்ணிடும்? அதுல விசேஷமாக கத்தோலிக்க பிள்ளைகள் கிறிஸ்தவங்களை தீட்டுப்படுத்தும்படி, அப்படின்னு அவங்களை பாவத்தில் உட்படுத்தும்படி அப்பப்போ சாத்தான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்பான். என்ன கொடுப்பான்? என்ன செய்யறான்? ஏசப்ப பிள்ளைகளை என்ன பண்றான்? ஏன் பாவம் செய்யற வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குறான்? ஆமா, இல்ல பாவம் செய்யற ஆத்மா சாவே சாவான், செத்தா அங்க போவான், அங்க போக மாட்டான். ஏன் போகக்கூடாது? இல்ல ஏன் பரலோகத்துக்கு போக கூடாது? சாத்தானோட நோக்கம் என்ன? இல்ல அங்க நான் போல, என்னை இட்டு வச்சுட்டா இவங்களுக்கு போக கூடாது. என்ன சொல்லுங்க? நோக்கம் என்ன சொல்லுங்க? நான் இருந்த இடத்த இவங்க என்னத்துக்கு போனாங்க? என்ன பண்ணோம்? என்னை எட்டி வச்சுட்டாரு, எங்க போக கூடாது. இவங்க பாவம் செய்யற ஆத்மா என்ன பண்ணாது? சாக சத்தம் என்ன செய்ய மாட்டா, பாவி என்ன செய்ய மாட்டா பரலோகத்துக்கு. அதுதான் பிளான். சோ பாருங்க, ஆண்டோட பிள்ளைகள் வாழ்க்கையில விசேஷமாக பாவம் செய்கிற சான்சஸ் நிறைய வரும். என்ன பண்ண சொன்ன புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன பார்த்து புரியுதா? என்ன சொல்லுங்க? நிறைய அதுல தண்ணீர் போல சஞ்சல என்னது கிளம்பி போக கூடாது. களம்னா உருப்பட மாட்டேன், நீ சிரேஷ்டா ஆகுவதில்ல, ஏனாகுவதில்லை, நீ மேன்மை அடைய மாட்டாய். என்ன செய்ய மாட்டாய்? எப்போ ஆண்டோட பிள்ளைகள் பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவ ஜனங்களை இந்த நாட்டிலே என்ன பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரணத்துக்கு கொண்டு நம்ம இருக்கிற மேன்மையான பாக்கியத்தை, மேன்மையான ஆசுவத்தை, தேவன் நம்ம வைத்துக்கிற சத்துவமும் பலமும் என் வீரமும் எல்லாவற்றையும் கொண்டாடினாரு. அந்த கொண்டாட்டத்துக்கு என்ன சொல்லுவோம், அந்த இழப்புக்கு ஈடாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடாது.
யோசேப்புடைய அது எப்போ எத்தனோ தலைமுறை ஆயிடுச்சு. சென்சஸ் எங்க நடக்கணும்? சட்டத்தின்படி சென்சஸ் எங்க நடக்கணும்? இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் கடந்து வந்தாங்க தெரியுமா? அங்கதான் சென்சஸ் நடக்குது. சென்சஸ் இருக்கிறதால் என்ன பேர் அதுக்கு? சென்சஸ் இருந்தால் என்ன புக்கு பேரு? நம்பர்ஸ், சங்கியா காண்டா. என்னது? என்ன காண்டா? அரண்ய காண்டான்றமே என்னது? சென்சஸ். சென்சஸ்ல இது வரணுமாச்சு. எத்தனோ தலைமுறை ஆயிட்டு, எத்தனோ தலைமுறை கத்தர் அந்த ராஜாக்கள் பேரு, குடும்பத்தின் பேரு சொல்லும் போது வேற இடத்துல பாத்தீங்கன்னா, வேற இடத்துல 1 பண்ணி 1 வாசிங்க. ஃபர்ஸ்ட் கொரானிக்கல் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 verse 1 போதும். என்னது? யாரு கூட தேவன் விடல. ஸ்டார்ட் பண்ண இப்ப இங்க புதிய ஏற்பாடு வந்தா இல்லம்மா, தேவன் ஒரு சந்ததி பேர் சொன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணார்? அதுதான் நமக்கு பைபிளுக்கு ஹிஸ்டரி இருக்குது. நேத்து யார சொன்னாங்க அந்நிய மதத்தை குறித்து இது மதத்தை பத்தி 7 புக்கள் இல்லன்ட்டார். என்ன அந்நிய மதத்தை பத்தி என்ன இல்ல. ஆனா தேவன் ஏன் அந்த இங்க இதே வார்த்தை புதிய ஏற்பாட்டுல பயன்படுத்திக்கிறார்? எங்க யார் பேர் படிச்சோம்? தாவீது. யார் போனோம்? யார் தாவீது? என்னது பிடிங்க அவங்கள பைபிளுக்கு தான் இல்லையா பிடிங்கன்ட்டு எங்க சொல்லுங்க. ஆதாம் பேரு புதிய ஏற்பாட்டுல எங்க இருக்குது? அப்படியே படி. சும்மா பைபிள் பேர் கூடாது சும்மா, ஏன்னா நேரம் இல்ல. ஏமா இல்லம்மா, இப்ரூல் இல்லவே இல்லை. மத்தையில் இயேசு கிறிஸ்து வம்சாவளி சொல்லும் போது ஆதாம் முதல் எப்படி சொல்லுது? அப்போ தேவன் ஆபாம் பாவம் செஞ்சானோ, கோமணமா இருந்தானோ, தோட்டத்தை விட்டு துரத்தினாலும் அது வேற விஷயம். ஆனா பேர் சொல்லும் போது யார் பேர் கூட ஆண்டவர் விடல. அப்போ ஆதாமுடைய பேரை விடாதவர் கர்த்தர் ரூபனை விடுவாரா? உங்களை விடுவாரா? அதனால தாவீது உமக்கு மறைவாய் பாதாள உயர வானத்தில் ஏறினாலும் பாதாளத்தில் படிக்க போட்டாலும், அப்படின்னா அவருக்கு மறைவாய் எங்கேயும் நான் போக முடியாது பிரியமானவர்களே. இன்னைக்கு அநேகருடைய பிளெஸிங்ஸ் தகப்பனாலே, ஏசப்பாவனால, ஆவிக்குரிய தகப்பனால உங்களை விட்டு கடந்து போவதுக்கு காரணம் என்றால், நீங்க மூத்த பிள்ளைகளா இருந்து எல்லாத்துக்கும் மேன்மையா ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பிளெஸிங்ஸ் பெற வேண்டியங்கோ, ஃபர்ஸ்ட் சில நன்மைகளை பெறுவங்கோ. சில நேரத்தில் ஆசுவாத்தி எழுந்து போது காரணம் அப்படின்னா சஞ்சலப்பட்டு போவோம். தண்ணீர் தலைமை போயிடுவோம். இது கிரேட்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிரேட்டு. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கிரேட். அந்த கிரேட்னஸே உங்களுக்கு அந்த ஃபியரே இல்லை. உங்களுக்கு என்ன இல்லை? எப்போ ஒரு மனுஷனுக்கு அந்த சிரேஷ்ட புத்திரவாகத்தின் பிக், எதனால்தான் சாப்பாடு ஏசா சாப்பாடு எனக்கு கொடுக்குறியான்னு சொல்லும்போது ஏசா என்ன கேட்கற? யாக்கோபு என்ன கேட்கறான்? அப்ப என்ன சொல்றான் ஏசா? புத்திர ನನಗೆ ಏನ್ ಲಾಭ 10 ಪೈಸಾ ಪ್ರಯೋಜನ ಅಂತ என்ன சொல்றான்? ஜேஷ்ட புத்திரன் இன்னைக்கு என்ன லாபம் என்ன என்றான். அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் முதல் பேரான மக்களா இருப்பதோ அல்லது முதல் பேரான பிள்ளைகளா இருக்கிறதோ, அதாவது முதன்மையாக தேவட ஊழியத்திலே, ஜெபத்திலே, ஆராதனையிலே, துதியிலே, சபையின் காலத்திலே, ஊழியத்திலே எல்லாத்துலயும் முதன்மையை பங்கு பெறும்போது நீங்கள் கேட்காமலே பிளெஸிங்ஸ் வரும். பிரியமான கேட்காமலே பெத்தஸ்தா குளத்துக்கு யாரு சுகமாச்சு? யார் இறங்கலாம்? அவ்வளவுதான், சிம்பிள். யாருன்னு வேணாம், நீங்க யாராயிரு, முதல் யார் இழித்தாரோ அவருக்கு ஏனும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு அருமையான தேவச்சனங்களே, இன்னைக்கு முதல் பேரான ரூபனுடைய ஆசுவாதம் போறது காரணம் என்றால், தன் வாழ்க்கையில் வந்த பரிசுத்த குலைச்சால் உருவாக்குற சூழ்நிலை வரும்போது அதை சந்தோஷப்பட்டா பிரியமானோட என்ன பண்றா? ஹாப்பிலி வாஸ் என்ஜாயிங். எப்போ நீங்க பாவ வாழ்க்கையை, தேவனுக்கு விரோதமா அருவருப்பான வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்றீங்களோ, தேவனுடைய ஆசுவாதத்தை எழுதிடுறீங்க. யாக்கோபுல இருக்கிறது, ஒரு நாள் இன்ப வாழ்க்கைக்காக ஆசுவாதத்தை எழுதிடுறாங்க. என்ன பண்ணாங்களா? ஒரு நாள் ಒಂದು ದಿನ டாம்பரிக்கவாದ ಜೀವನ ಅಂತ வரும். கலது டம்புரவாத ஜீவன் வரும். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவச்சனங்களே,
ஏசா எப்படி இது அந்த புத்திரசு ಲಾಭ என்ன ஏன் ಲಾಭ ஏன் ಬೇಕಾಗಿದೆ ಯಾಕೆ ಬೇಕಾಗುತ್ತೆ சொன்னாலோ அதே போல் கிறிஸ்தவங்க முதல் பேரான சபைக்கு பேரிடப்பட்ட சர்வ சங்கமாகி ஏசோப்புடைய சபைக்கு முன்னாக வந்திருக்கிறீங்க. வந்தவங்களை அறக்குறைய தேவன் அனுப்ப விடுதலை, அறக்குறையாக பாதியாக இல்லை. நான் சொன்னேன், நம்ம ஒரு நாட்கள்ல ஒரு துணி அயர்ன் போட்டு அதே துணி போட்டு இருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம்? இப்ப என்ன பண்றோம்? எவ்ரி வீக் என்ன பண்றோம்? வேற வேற என்ன பண்ணியிருக்கிறோம்? அப்படி என்றால் பிரியமானவர்களே, நாம் எதுக்காக என்றால் சர்வ சங்கமாகிய முதல் பேர் எழுதப்பட்ட அந்த விசேஷமான சபைக்கு சங்கத்துக்கு முன்னாடி நம்ம பேர் எழுதப்பட்ட மக்களாக, முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மக்களா இருக்கும்போது யோசேப்பு பால்ಗೆ ತಾನಾಗಿ ಬಂತಂತೆ. யோசேப்பு பால்ಗೆ ಏನಾಯ್ತಂತೆ? ಅದು ಯಾರ ಭಾಗ? ಜ್ಯೇಷ್ಠ ಪುತ್ರ ಭಾಗ ಇವನಿಗೆ ತಾನಾಗಿ ಬಂತಂತೆ. என்ன வந்துச்சா? இன்னைக்கு அந்த அந்த காரியங்கள் நடக்க காரணம் யோசேப்பு குடும்பம் என்னது ஆண்டவர் கொடுத்துட்டாரு. முதல்ல என்ன பண்றான்? பாவம் செய்ய மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? எப்படி நான் பாவம் செய்ய முடியும்? என்ன கேட்கிறாங்க? எங்கே நான் பாப்பம் ஆட முடியும்? இன்னைக்கு நான் கிறிஸ்தவங்களை அப்படி கேள்வி கேட்டுக்கிறோமா? கேள்வி கேட்டுக்கிறோமா? என்னான்ட்டு எப்படி நான் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்ய முடியும்? இன்னைக்கு நான் பாவம் செய்ய முடியும் கேட்டுக்கிறோமா? எக்ஸாம்பிள், கல்யாணத்துக்கு போறோமே, எல்லாம் மூக்குடி தின்றாங்க, 46 ஐட்டம் தின்னுவாங்க, பீடா பணம் பணம் போட்டு நல்லா வரும். கேட்டா ஜீர்ண பண்ணதுக்கு அது எப்படி இருக்கு தெரியும் கிறிஸ்தவ எக்ஸ்பிளனேஷன். அவ்வளோ செலவு பண்ணீங்களே, சரி அங்க ஜூஸ் குடுக்கலாம் வச்சிங்களா, ஜூஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கும். வெளியே வந்து ஜீராவோ இல்ல ஏதோ 20 ரூபாய் குச்சா முடிஞ்சு போச்சு, ஜீர்ணம் ஆகுது. இல்லையோ 10 ரூபாய் சோம்பு எடுத்துன்னு வச்சா என்ன ஆயிடுது? புரியுதா? ஆனா என்ன சித்தம் ஜீர்ணம் ஆகுதா? யார் சொல்லி கொடுத்துருது? உலகத்தான் சொல்லுது. எல்லாத்துக்கு பீடா கொண்டா சென்னாங்க ஜீர்ணம் சொல்ல, அதுவே பிடிச்சுன்னு ஏசப்பா சொல்லிக்கிறாரு, அது பிடிச்சிக்கிறது இல்லை. என்ன இப்படி நிறைய இருக்குது, நிறைய இஸ்தினோ இருக்குது. ஒன்னே சொல்லி கொண்டிருக்கிற பிரியமானவள பாருங்க, யோசேப்பு அந்த ஆசுவத்தை குடு கெஞ்சி கூத்தாடி, ஐயோ கொடுக்க கூடாதா, ஐயோ எம்மா எம்மா எம்மான்னு ஒன்னே கத்துல. என்ன ஆசுவாதம் தெரியுமா யோசேப்புக்கு? என்ன ஆசுவாதம் தெரியுமா? உயர வானத்துக்குரிய ஆசுவாதம், பூமிக்குரிய ஆசுவாதங்கள், வெளியே அதாவது வெளியே உள்ள எல்லா ஆசுவாதிச்சிய அவனுடைய செழிப்பான ஆசுவாதம் அதை படர்ந்து வேற செவரு மேல போகுமா அந்த திராட்சை கொடிகள். அவ்வளவு பிளஸிங்ஸ் இருந்துச்சு. நம்மளும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, நம்மளும் வசதி போட்டு மற்றவங்களுக்கு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி தேவனுடைய கிருபை இருக்கும் பிரியமானவர்களே. நான் ஒரு காலத்து நமக்கு ட்ரெஸ் இல்லை, இப்ப என்ன பண்றோம்? எங்க சபை மக்கள் 3 குடும்பம் வருஷம் துணி எடுத்து கொடுக்குறாங்க. 3 ஃபேமிலி என்ன பண்றாங்க? கண்டினியூ ஃப்ரம் 11 இயர்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன் 3 எடுத்து கொடுக்குறாங்களோ? பைபிள் 3 ட்ரெஸ் தான் கொடுக்க சொல்லுங்க, அவ்வளவுதான் 3 வந்து இருக்குது. பாஸ்ட்டுக்கு 3 ட்ரெஸ் சேஞ்சிங் ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அதுதான் 3 ஃபேமிலி கொடுத்துருக்கிறாங்க ஸ்டில் டுடே. எனக்கு ஒரு 15 கிறிஸ்துமஸுக்கு செல்வி சிஸ்டர் வீட்டில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாப்பாடு எனக்கு எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கோம். அவர் வீட்டுக்காரர் வற்புறுத்தி பாஸ்ட் வர சொல்லிடுவார். இருக்குதோ இல்லையோ, அந்த அம்மா செய்கிறாங்களோ இல்லையோ, தலைப்பிச்சுக்குன்னு தெரியாது, பாஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு போகணும். ஏன் சொல்ல வந்தால் பிரியமானவளே, நம்மளோட ஆசுவாதமான பிரியமானவளை ஆண்டவரே கொடுக்க கூடாதா இல்லையா, ஒரு ஆசுவாதம் இல்லையான்ட்டு ஏசா மாதிரி கத்த தேவையில்லை. என்ன தேவையில்லை? ஏசா மாதிரி என்ன செய்ய, ஒரு ஆசுவாதம் என்ன செய்ய தேவையில்லை. ஏன் யோசேப்பு குடும்பத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னா, நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Book of Judges, 1st chapter 23, verse 23. Judges chapter 1 verse 23. நியாயாதிபதி புஸ்தகம். என்னவா? போதும் என்னவா? அது 22 23 அந்த பெத்தேல் லூஸ் என்ற பேரெல்லாம் இல்லையா? அங்க என்ன இருக்குது? எங்க அனுப்புனாங்களா? எல்லாரும் எங்க அனுப்புறாங்க? இந்த லைன் என்னது? ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு சொன்னா எல்லாரும் எங்கெங்க அனுப்புறாங்க? எங்க அனுப்புறாங்க? பெத்தேலுக்கு ஏன் போனாங்க?
இல்லம்மா, பெத்தேலுக்கு ஏன் போனாங்கோ? இல்ல இல்ல, இங்க இல்ல, பெத்தேல் ஏன் அந்த இடத்துல மேன், வாட் இஸ் தி பியூட்டி ஆஃப் பெத்தேல்? பெத்தேல் இருக்கிற மேன்மை என்ன? ஆமா, மேல இருக்கிற வசனம் இதோ தேவன் தங்கு இடம் பெத்தேல் என்று பேர் வைக்கிறான். என்ன பண்றான்? அது என்ன பண்றான்? இந்த பேர் யார் வச்சது? பெத்தேல் என்ற பேர் யார் வச்சது? பெத்தேல் என்று யார் பேர் வச்சது? யாரு? திருப்பி கேட்கறான்னு அர்த்தம் அது. திருப்பி கேட்கறான்னு அர்த்தம் அது. தப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி யாரோ இன்னொருத்தர் வச்சுக்கிறாங்க. அப்ரஹாம். யாரு? கவனிங்க கொஞ்சம். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 19 வசனங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10 இருந்து 19 வசனங்கள். இதுதான் பெத்தேல் என்று பெயர் வைக்கப்பட்டது. என்ன பண்ணது? முற்பிதாவாகிய ஆபிரகாம் கீழே இருக்கிற கல்களை பொறுக்கி பலிபடுத்து உண்டாக்கி ஆயுக்கு பெத்தேலுக்கு தேவனுக்கு என்று பலிபடு கட்டி தேவனுக்கு தொழுகிறார். கர்த்தர் தரிசனமாகிறார். தேவன் தங்கு இடம் பெத்தேல். என்ன தேவன் தங்கு இடம்? பெத்தேல். இது மறுபடி பிரதிஷ்டை யாக்கோபு மூலமா என்னை அந்த கல்லு மேல வச்சு இந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான். தேவன் தங்கும் இடம். இரண்டாவதாக. மூணாவதாக அதே பெத்தேலுக்கு யாக்கோப் தெரிய வந்து தேவனுக்கு பிரதிஷ்டை பலிபீட கட்டி கர்த்தரை தொழுதுகிறான். ஏல் பெத்தேலாய் மாத்துக்கிறான். என்னவா மாத்துக்கிறான்? என்னவா மாத்துக்கிறான்? அப்படின்னா சாதாரண இந்த ஆராதிக்கிற இடமும், சாதாரண இருக்கிற சபையும், சாதாரண இருக்கிற ஜனங்கள், நம்ம சொன்ன எங்க சபையை ஒரு ஆள் பார்த்து சொன்னாரு, மாட்டு கொட்டாய் மாதிரி இருக்குதுன்னாரு. எங்க சபையை பார்த்து என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? புரியுதா உங்களுக்கு? இன்னொருத்தர் சொன்னாரு, இவ்வளவு வருஷம் சர்ச்சை நடத்துறாங்க, ஒரு 10 பேர் இல்லையா யோகித்துக்குன்னாரு. என்ன சொன்னாங்க? என்னென்னவோ சொன்னாங்க, என்னென்னவோ சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆனா பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய வீடை முற்பிதாவாகிய ஆபிரகாம் அதை தொழுது கொள்ளும்போது கர்த்தர் பிரசன்னமானார். அதே போல் நம்ம சிலராய் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நமக்கு பிரசன்னம் ஆயிருக்கிறார், ஆகிக்கொண்டே இருக்கிறார் தேவன். நம்பர் 1. இரண்டாவது, கர்த்தர் நம்முடைய இந்த இடத்துல பெத்தேல் என்று பெயர் வைக்கும் போது எப்படி யாக்கோபுக்கு உடன்படிக்கை பண்ணி வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, அதே போல் நம்ம சபைக்கு தேவன் கடந்து வந்து ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்கள், ஒவ்வொரு நாட்கள் வாக்குத்தத்தம் செய்து உடன்படிக்கை செய்து காப்பாற்றி திரும்பி ஒவ்வொரு வாரமும் சொன்ன ஆசீர்வாதத்தை கொடுத்து திரும்பி எங்க சபைக்கு குடும்பத்துக்கு தேவன் கொண்டு வரார். தட் இஸ் கால்ட் தி பியூட்டி ஆஃப் பெத்தேல். பெத்தேலுடைய அழகு என்னது? நீ செல்லும் இடமெல்லாம் காப்பாற்றி திரும்பி என்னை கொண்டு வருவேன் தகப்பன் வீட்டுக்கு. எங்க கொண்டு வருவேன்? அப்படி தேவன் செல்லும் இடமெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்த இடம் தான் பெத்தேல். பிரியமானவர்களே, என்னது? பெத்தேல். மூணாவதாக ஏல் பெத்தேல். என்னது ஏல் பெத்தேல் அர்த்தம்? இல்ல, கர்த்தர் என்று உயர்ந்து இருக்கிறார். ஏல் பெத்தேல் கர்த்தர் என்று உயர்ந்து இருக்கிறார். ஆனா எப்போ ஏல் பெத்தேல் என்றா, காஞ்சி பிஞ்சிய அந்த யாக்கோபு காஞ்சி போன கையில கோல் வச்சிருந்த மனுஷனு ரெட்டிப்பான பாலித்துக்கு ஆசீர்வாதம் மாற்றி இவனு குறித்து ஆண்டு சொன்னார். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியாம போச்சு. ஆபிரகாம் சொல்ல என்ன சொல்ல? இல்ல, ஆபிரகாம் வந்து என் எஜமான ஆசீர்வாதம் சாட்சி கொடுக்கிறார். ஆனா ஆபிரகாம் குடும்பத்தின் ஆசீர்வாதம் தாங்க முடியலன்ட்டு ஆபிரகாமா பார்த்து சொல்லல. யாரை பார்த்து சொல்ல? ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தான் பணக்காரன் சொல்லுது. ஆபிரகாம் கால் வைக்கிற தேசத்தை சொந்தமா கொடுக்குறேன். ஆனா ஆபிரகாம் குடும்பத்தின் ஆசீர்வாதம் பூமியை தாங்க முடியும் யாக்கோபு பார்த்து சொன்னது. யாரை பார்த்து சொன்னது? ஏன்? பெருகி வெறும் ஆடு மாடு இல்ல, பொண்ணு வெள்ளி ஆசீர்வாதம் பெருகிச்சா. இன்னைக்கு இந்த பிளஸிங்ஸ் உங்க வாழ்க்கையில பெருகணும்னா பிரியமானவர்களே, நீங்க வந்து அந்த யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. பாவ வாழ்க்கையை செய்யக்கூடாது. தவறான பாதை கூட, தவறான உறவுகள், தவறான காரியங்கள், தவறான கிரிகள் எதுவுமே செய்யக்கூடாது. யார் பார்த்தாலும் பார்க்கக்கூடாது. தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்கிற உணவு யோசேப்பு வம்சத்துக்கு இருந்தனாலே, யோசேப்புடைய வாழ்க்கை இருந்தாலே அந்த தகப்பனோ எஜமானோ வேலைக்காரனோ எவனும் கேட்காமலே கர்த்தர் ஆசீர்வாதம். யோசேப்பு வந்து ராஜா கிட்ட போய் நிக்கிறார். ராஜா கிட்ட போயிட்டு, ஆஞ்சாவே ராஜா நான் இதுல ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறேன், இதனால ஒரு சின்ன ஜாப் போட்டு கொடுங்க சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு ஐடியா சொப்ன பார்க்கற அர்த்தம் சொல்லாரு. ராஜா என்ன சாட்சி கொடுக்குறான் யோசேப்பு பத்தி? தேவனுடைய ஆவி பெற்ற இவனை போல விசேஷித்த ஆவி இவனை போல எவனை நீத்தா கிங் காங்கன்ட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? எப்படி கிங் காங்கன்னு தெரியுமா? உன்னுடைய சைன் இல்லாம காலு கை அசை கூடாது. தட் இஸ் கால்ட் கிங் காங். புரியுது? உன் கையெழுத்து இல்லாம என்ன செய்யக்கூடாதா? கை கால் கூட ஷேக் பண்ண கூடாதா? என்ன செய்யக்கூடாதா? நான் சொன்ன வார்த்தை கையெழுத்து இல்லாம என்ன செய்யக்கூடாதா?
குடு 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 கெஞ்சினில எப்படி அவனை ஆசிர்வத்தானா? கழுத்துல இருக்கிற அந்த முத்து மாலை எடுத்து அப்படியே போட்டு எடுக்கப்பா நீ கிங் காங் இருந்தானா. சரி, அவர் மேரேஜ் ப்ரப்போசல் வந்துச்சு. இப்போ யோசேப் மேரேஜ் ப்ரப்போசல் யார் பார்க்கணும்? இல்ல, அப்பா அம்மா பார்க்கணும். யார் பார்க்கணும்? யாரு பாக்குறாங்க? யாரு பார்த்தா தெரியுமா? பாஸ்ட் ஃபேமிலி தேடி இவன் பொண்ணு கட்டி கொடுத்தாரு. அசன்னாத் என்ற பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்குறாரு. நான் சொன்ன யார் யாரு யார் பார்த்து யார் வாழ்க்கை கட்டி கொடுக்குறாரு? ராஜாவை பார்த்து வண்டர்ஃபுல் ஃபேமிலி, பிரீஸ்ட் ஃபேமிலி பார்த்து கட்டி கொடுக்குறார். நான் சொன்ன வார்த்தை புரியுதா உங்களுக்கு? அப்படி என்றால் நீ யோசேப்பு போல தேவனுக்கு உத்தமமாய் பாவம் செய்யாமல், பாவத்தை எடை கொடுக்காமல், பாவத்தை ஜெயிக்கிற மகளாக சபையாக குடும்பமாக இருக்கும்போது யோசேப்போட முதல் பேரன் ஆசத்தான ஒரு காரணம் என்றால் ஃபர்ஸ்ட் ஹோலி லைஃப், செகண்ட் என்னது? பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சன்னிதானம் பெத்தேலுக்கு அனுப்புறான். வேற இடத்துக்கு அனுப்புறாங்க. ஏன் அனுப்புறாங்க வேற இடத்துக்கு? போனா வேறவங்க எல்லாம் வேற இடத்துக்கு, யோசேப்பு மட்டும் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு அனுப்பப்படுது. ஏன்? வேற இடத்துல செழிப்பு, ஒரு இடத்துல போறாங்க பில்லு இருக்கு, இன்னொரு இடத்துல சாப்பாடு இருக்கும், இன்னொரு இடத்துல பலப்பா இருக்கும், ஆடு மாடு இருக்கும், ஆடு மாடுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். ஆனா இவங்க எப்படின்னு எப்போ பார்த்தாலும் தேவனை பிடிச்சுக்கினா தேவன் எல்லாம் கொடுப்பார். கான்செப்ட் என்னது? தேவன் ஆண்டவர் என்னை பிடிச்சுக்கினா அவனை பிடிச்சுக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? கான்செப்ட் என்ன? தேவனை பிடிச்சுக்கினா எந்த இடத்துல, எந்த சூழ்நிலை, எந்த போராட்ட கஷ்டம் வந்தாலும் தேவன் நம்மளை ஒரு காலம் விடமாட்டார். அவன் நம்பிக்கை அவன் வாழ்க்கையில் இருந்தபடினால அந்த குடும்பத்தால் வேவு பார்க்கும்படி பெத்தேலுக்கு அனுப்பப்படும். பெத்தேல் தேவன் தங்களும், பெத்தேல் தேவன் தரிசனமானதும், பெத்தேல் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த இடம், தேவனுடைய ஆசுவத்தை உயர்ந்த நிலைமையில ஆசுவித்து பங்கிட்டு கொடுத்துதான் பெத்தேல். பிரியமானவர்களே, அந்த இடத்த என்னது? பெத்தேல். புரியுதா? என்னது நான் சொன்ன வார்த்தை புரியுதா? அதுதான். அடுத்து என்னாத்துக்கு யோசேப் குடும்பத்துக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தது? நாங்க என்னாகும் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம். என்னாகும் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4, 5 வசனம். எங்களுக்கு சாணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, சேனாபதியின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயா. இப்ப இது என்ன சம்பவம்? இங்க வந்துருமா? என்ன சந்தர்ப்பம் சொல்லுங்க. இல்ல சிம்பிளா சொல்லுங்க. இவங்க யாரு என்ன பண்ணாங்க? யோசேப்போட கொள்ளி பேத்திங்க. யாருங்க? யோசேப்போட கொள்ளி பேத்திங்க. யாரும் கொஞ்சம் என்ன பாருங்க. யோசேப்போட கொள்ளி பேத்திங்க. அவங்க வந்து மோசே கிட்ட ஒரு காரியம் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? மோசே கிட்ட ஒரு காரியம் கேட்கிறாங்க. என்னான்ட்டு? எங்களுக்கு சுதந்திரம், பங்கு, ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எங்களுக்கு வேணும்ன்றாங்க. மோசே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன் மோசே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு? நியாயப்பிரமாணம் முழுவதும் ஆம்பளைகளுக்கு தான் முதல் இடம் கொடுக்கப்பட்டது. என்னது நியாயப்பிரமாணம் முழுவதும்? என்னது இந்த பிரமாணத்தை முஸ்லீம் கடைப்பிடி, அதனால சர்ச்சு தான் அவங்க மசூதிக்கு லேடிஸ் வர விடும், அவங்க கடைப்பிடிச்சுக்கிறாங்க நியாயப்பிரமாணத்தை. புரியுதா உங்களுக்கு? எதை எடுத்தாலும் ஆண்கள் பேர் எழுது, ஆண்கள் ஒரு பேர் எழுதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஆண்கள் பேர் எழுதுனாங்க. இப்போ அந்த சட்டத்தை அவன் தான் எழுதுறான். யார் தான் எழுதுறான்? மோசத்தை. எவ்வளவு சட்டம் இருந்துச்சு? ಆಜ್ಞೆಗಳು ಎಷ್ಟಿದೆ? 10 ಆಜ್ಞೆಗಳಲ್ಲ, ದಶಾಜ್ಞೆಗಳಲ್ಲ, ಆಜ್ಞೆ ಎಷ್ಟಿದೆ? 603 ஆக்ஞைகள். டோட்டல் எவ்வளோ? 603 கமாண்ட்மெண்ட். என்னது? அதை பீஸ் பண்ண 36 இருக்குது. அதை பீஸ் பண்ணி கட்டளைகள், நியமங்கள், நியாயங்கள், வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கை 36 பீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. எத்தனை பண்ணி வச்சுக்கிறாங்க? 603 கட்டளை கொடுத்த இவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. நான் தானே கட்டளை எழுதுனேன். என்னது? எனக்கே கட்டளை மாட்ட சொன்ன. இப்ப என்ன பண்ணலாம் இந்த விஷயத்த? இல்ல மோசே கிட்ட சொல்லிடுறாங்கம்மா,
மோசைக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், நம்ம இது என்ன பண்ணலான்றான். கத்தர்கிட்ட போய் கேட்கற. அப்படி நான் கத்தர் போயிட்டு அவர் என்ன ஒரே ஆன்சர் என்ன சொன்னாரு? இல்ல எப்படி சொல்றாரு? எப்படி சொன்னாரு? ஏசப்பா அவர் கேளது நியாயம் பண்ணாரு. ஆண்டவரை ஷேக் பண்ணத்தக்கன பிரேயர் யோசப் குடும்பம் பண்ணாங்க. சட்டத்தை மாற்றக்கூடிய பவர்ஃபுல் ஆர்குமெண்ட் அவங்க வச்சாங்க. என்ன வச்சாங்க? எந்த குடும்பம்? யோசப் குடும்பம். கவனிங்கள் பிரியமானவள, அந்த கோத்திரத்துல எங்களுக்கு ஒரு பங்கு இருக்க கூடாதா, சுதந்திரம் கிடைக்க கூடாதான்னு சொல்லும் போது மோசதான் சட்டம் எழுதுனா, பெண்களுக்கு எந்த இது வரக்கூடாது, பெண்கள் பேர் வரக்கூடாதுன்னு எழுதுனவன் தேவ சமூகத்துல போகும்போது எப்ப அவங்க கேட்கறது நியாயம்பா. பிரேயர் எப்படி இருக்கணும்? நீங்க கேட்கிற பிரேயர் எப்ப ஆன்சர் பண்ண? உங்களுக்கு கேட்கறது எப்படி இருக்கணும்? நியாயமா இருக்கணும். அது எதனா இருக்கட்டும், சட்டத்தை மாற்றி கொடுக்கத்தக்கதா நடக்கவே நடக்காது. நடக்க வைக்கணும் கர்த்தர் செய்வா. அந்த பவர்ஃபுல் ஃபெய்த்ஃபுல் பிரேயர் யூதா புஸ்தகம் 1:20 மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதிப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. எப்படி பிரேயர் எப்படி பண்ணுமா? மகா பரிசுத்தமான உங்கள் விசுவாசத்துல உங்களை உறுதிப்படுத்தி நீங்க ஜெபிங்கோ. எப்படிக்குது? எப்படி ஜெபிக்கணுமா? 2 டைம் சொல்லிக்கிறேன், 3 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல யாரோ ஒருத்தர் போன வாரம் உண்டு ரோஜ் ரொம்ப வேக வேகம் போறீங்கன்னு பேர் சொல்லுங்க. எப்படி இருக்கு? எனக்கு இன்னும் எவ்வளவுதான் நான் ஸ்லோ பண்ணுவோம் தெரியல. உண்மையை திட்டினுக்கிறாங்க. எல்லாம் உட்காந்து ஸ்கூல் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறதுனா கூட வேக வேகமா போறீங்கன்றாங்க. என்ன பண்ண? அதுவும் எப்படி கையில பிரியாணி கொடுத்துட்டு அப்படி சொன்னாங்க. தட்டை விசாரிச்சிட மாட்டேன். உண்மையிலே போனவரை கேட்டாங்க. போனவரை கஷ்டப்பட்டு உட்காந்து லேப்டாப்பு, கன்னடா பைபிள், தமிழ் பைபிள், இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லி உட்காந்து எடுத்து செய்தி கொடுத்துட்டோம்னா ரொம்ப வேகமா போறீங்க, புரிஞ்சுக்க முடியலன்றான். புரியல? உங்களுக்கே புரியல. 2 டைம் சொல்லி கொடுத்தா கூட உங்களுக்கே புரியல. வார கேட்கறீங்க சத்தத்துக்கு. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்த ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு பதில் என்றாரு. இவன் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கிற அநியாயம் இருந்தா அது காரியம் நடக்கவே நடக்காது. என்ன நடக்காது? ஐயசப்ப பிள்ளை என்ன முடிவு பண்ணா, நான் கேட்கிற காரியம் அநியாயமா இருந்தானே செய்ய முடியாது, நடக்கவே நடக்காது. என்னவா இருக்குது? நான் கேட்கிற காரியம் இங்க பாருங்க, இவங்க கேட்கிற காரியம் நியாயமா இருக்கிறது. இவங்க கேட்கிற காரியம் எப்படி இருக்குது? அது எப்படி நியாயமா இருக்கிறது? அப்பா வம்ச கணக்குல, ஏசப்பா கணக்குல என்ன இல்ல, நியாயமே இல்லை. என்ன இல்ல? அவரே என்ன பண்றாரு? இவங்க கேட்கிற காரியம் நியாயமா, யோசேப்புடைய பிள்ளைகள் கேட்கிற காரியம் நியாயமா இருக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, நியாயத்தை என்ன பண்றாங்க, அது ஒப்பு கத்தரே இறங்கி வந்து கத்தரை கேட்கிறாங்க. கேட்கற சரி, ஆமா கரெக்டா தான் இருக்குது, மரியாதை கொடுத்துட இருக்குன்றார். என்ன பண்றாங்க? மரியாதை என்ன பண்ணுங்க, ஓகே என்ன பண்ணுங்க. அப்ப இவங்க யாரு? இவங்க யாரு? அப்பப்ப குழம்புகளை கொதிச்சு தென்னை காய்ச்சி போடுறது உள்ளே போச்சுன்னு ஆயிடும். அப்ப சரியில்லை, பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, எனக்கு இஷ்டம் இல்லைன்னு புரியுது அவங்களுக்கு. அந்த மாதிரி இது பண்ணுவார். இங்க பாருங்க, அவங்க கேட்கிற காரியம் என்ன இல்லையா, ஆண்டவரே குழம்பு என்னப்பா சட்டத்தை ரூல்ஸ்லயே மாத்தணுமாப்பா, அந்த மாதிரி கேட்டு நிற்கிறான்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. இந்த குமார்த்திகள் 5 பேர் கூடி வந்து பிரியமானோட உரிமையாய் கூப்பிடுறாங்க. 5 குமார்த்திகள் 5 விதமான ஊழியங்கள். இந்த 5 ஊழியத்திலே 5 விதமான ஊழியத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற மக்கள் உரிமையாய் நீங்க தேவனிடத்திலே வந்து கேட்கிற காரியம் நிச்சயமா அது நடக்கும். நடக்காத காரியம் கர்த்தர் சட்டத்தை மாற்றி கொடுப்பார். என்ன செய்வாரு? நான் சொன்னது புரியுதா? 2 ஹீட்டர் வாங்கி வச்சிருந்தேன். என்னது? ட்ரையர். ஒண்ணு புதுசு வடிக்க விடல. என்ன விடல, சும்மா இருக்குதெல்லாம் படி வந்துட்டு என் மனைவி படுத்து என் மச்சஞ்சி குழந்தைகிட்ட கொடுத்து, நீ போன் பண்ணி பெரியப்பா கணக்கு கொடுத்து ஏன் சொல்ல, அப்பா கொடுப்பாரு. என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? ஒடிக்காத பாக்ஸ் என்ன பண்ணுவாரு? இப்ப புரியுதா உங்களுக்கு? எப்படின்னா, எனக்கு அருமையான தேவச்சனங்களே, சில நேரத்துல பிள்ளை என்றால் சபை, ஸ்திரீ என்றால் சபை, அது யோசிப்பது கொல்லி பேத்திகள் பிரியமானவர்களே, கொல்லி பேத்திகள் டிமாண்ட் பண்றாங்க, எங்க தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். அது ஜெபிக்கிற முறை ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்தே கொடுக்கணும், செய்யணும் ஆண்டவரை, ஜெபிக்கணும் ஆண்டவரை, தரணும் ஆண்டபோது மோசே குழம்பி ஆண்டவரை சொன்னா, ஆண்டவர் வந்து இப்போ 10 கற்பனை வாங்க போனார். எவ்வளவு நாள் கழிச்சு ஆண்டவர் ஆண்டத்தை கொடுத்தாரு? உடனே என்னப்பா கொடுத்துருப்பா, அவங்க கேட்கறது சரியாக இது பண்ணாரு. ஆண்டவரை கல்வி ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணுவாப்ல இவரு.
அது ஏன் பண்ணிட்டு இதை கேட்பாருன்ட்டு தெய்வம் கொடுத்துரு சரியாக்குதுன்னாரு. இவருக்கே கொஞ்சம் குழப்பம், என்னடா இது என்னென்னோ சொன்னார், இப்ப பார்த்தா கொடுந்தார். இல்ல அவங்க கேட்கிற காரியம் நியாயமா இருக்கு அப்படின்னா இந்த பிரேயர் லைஃப் இருக்குது பாருங்க, ஜெபிக்கிற விதம் இருக்கிற யோசேப் வம்சத்துக்கிற மக்களுக்கு முதல் பேரான பலன் வர காரணம் என்றால் ஜெபிர பொறுமை கற்றுக்கணும். யார்கிட்ட போன நடக்கும்? என்ன பண்ணா? யார்கிட்ட போனா? மோசை கிட்ட போன நடக்கும். மோசை யார்கிட்ட போன நடக்கும்? ஏசப்பகிற தேவனிடத்தில் போன நடக்கும். உங்கள் வாழ்க்கையில உங்க நடக்க வேண்டிய காரியங்களை ஜபத்தின் வழியாக ஜபத்தை சரிப்படுத்திக் கொண்டு தேவனிடத்தில் ஜபிக்கும் போது பிரியமானே, அது சட்டம் பயங்கரமாக கத்தர் அதை செய்வார். நான் சொன்னது புரியுதா? நான் சொன்னேனே, இது மொத்த மலேஸ்வர கான்சன்ட்ரேஷனுக்கு சாரி மத்திக்கரை வாழ்க்கு கிறிஸ்தவங்களுக்கு சாரி எஸ்சி எஸ்சிங்களுக்கு 30 வீடு 300 வீடு எவ்வளோ 300 வீடு கொடுக்கணும்னு சாங்ஷன் பண்ணிட்டாங்க. கிறிஸ்தவனுக்கு முஸ்லிம்கெல்லாம் கோவம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? அவங்க ஒருத்தர் தான் கொடுக்க, நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யாருமே கேட்கல, சும்மா வாயில பேசிக்கினாங்க பண்ணாங்க. ஆனா சில சபைகள் இது வச்சு ஜோம் பண்ணாங்க. சில சபைகள் என்னது, இந்த ரோட்ல ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியால செஞ்சப்பா கார்டன் சொல்லி ஒரு குடிகாரோட மனைவி, என்னது வீட்டுக்காரு குடிகாரு, என்னது வீட்டுக்காரு குடிகாரு, அந்த மனைவி ஒரு சபைக்கு போய் முழங்கால் நின்று ஜெபிக்கிற சகோதரி. ஆண்டவர் எல்லாரும் கொடுத்தீரு, எல்லாருக்கும் வந்து மனைவி வீடை கட்ட போறாங்களா பேசிக்கிறாங்க தன் பொம்பளைங்களை. எங்களுக்கு கொடுக்க கூடாது சொல்லும்போது ஜெபம் பண்ணும்போது எந்த மனுஷன் எடியூரப்பா கையில் போடா, கிறிஸ்டியன்ஸ்க்கும் 30 மணி கட்கொடி ஒன்று வார்டு மைனாரிட்டி 20 என்ன பண்ணுங்க மைனாரிட்டி, அது என்டையர் இது ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಬರೀ ಮತ್ತಿಕರೆ ವಾರ್ಡ್ಕಲ್ಲ ಏನಲ್ಲ 300 ಜನಕ್ಕೂ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿ 30 பேர் பேப்பரை கொடுக்கல, 3 பேர் தான் கொடுத்துக்கிறாங்க பேப்பர். 7 பேர் கொடுத்துக்கிறாங்க. ஏன் 30 77 பேருக்கு வீடே இல்லை, நிலம் இல்லை, என்னல சைட் இல்லை. இது பழைய கதை சொல்றேன். சொல்லிட்டு அந்த மாதிரி ஜோம் பண்ண ஆரம்பிச்சு சாங்ஷன் ஆச்சு. சாங்ஷன் ஆயிட்டு எல்லாரும் இடிச்சுட்டாங்க. இடிச்சுட்டு எல்லாரும் மனையில இடிச்சுட்டாங்க. இந்த அம்மா வீடு 300 வந்தனே மனையா இடிச்சு வார்டு ஃபுல்லு இடிச்சுட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா. பண்ணிட்டு திடீர்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வீடு கிறிஸ்தவ வீடு ஓப்பனிங். எத்தனை வீடு நான் கூட இருக்கிறேன், ஏன்னா கிறிಸ್ತವನ್ நம்மள ಕೂಟನ್ போவாங்க. ಬನ್ನಿ ಫಾದರ್ ಅಲ್ಲ ಒಂದು ಮನೆ ಇದೆ ನಿಮ್ಮ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ದು, ನಿಮ್ಮ ಸ್ಟಾರ್ ನೋಡಿ ನಿಮಗೆ ಫಸ್ಟ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ, ಎಷ್ಟೊಂದು ಕೊಟ್ಬಿಡ್ರು ಅಂತ நான் சொன்ன வார்த்தை புரியுது. யார் காய்ந்தது? அவங்களால் கட்டவே முடியாது. ஆனா ஆண்டவரே நீ எல்லாருக்கும் தேவன், மாம்சமான யாவருக்கும் தேவன் அல்லவா, என்னால் செய்யக்கூடாத லட்சியமான காரியம் ஒன்று ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. பிரியமானோட கர்த்தர் சட்டத்தையே மாற்றி கொடுத்தார். இது யார் வாழ்க்கையிலும் தெரியுமா? யோசேப்பு குடும்பத்தில் இருந்துச்சு. பிரியமானவர், இன்னைக்கு யோசேப்புக்கு ஏன் முதல் பேரான ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா பாவம் செய்யாமல் தன் வாழ்க்கையை காத்து கொண்டா. ரெண்டாவது எங்க போனாலும் எந்த ஆசீர்வாதம் பெத்தேல தேடுறான். குடிகார பாத்துக்கிறீங்களா? கல்யாணத்துக்கு வர வச்சுட்டு பஸ் வச்சு கூட்டின்னு போய் பஸ் விட்டு இறக்கனோட குடிகார என்ன பண்ணுவான்? வைன் ஸ்டாப்பை தேடி வச்சுக்குவான். என்னத்துக்கு? குடிச்சிட்டு இல்ல, குடிக்க மாட்டான், அப்ப டீசெண்டா இருப்பான். நைட்டு ஒரு போட்டுன்னு தூங்கணும் போது ஃபர்ஸ்ட் எவ்வளவு தூரம் நடந்து போவான். ஆனா ஆனாச்சு இங்கதான் பக்கத்துல இருவாங்க. பொனியே இருப்பா 30 பார்த்துட்டு வந்து சந்தோஷம் ஆயிடும் உனக்கு. என்ன சந்தோஷம்? நான் கண்டுபிடிச்சிட்டேன் வாங்கிட்டு வரேன். இது நிறைய டைம்ல ஊருக்கு போகும்போது பாத்துக்கிறேன் நான். அவன் சந்தோஷம் ராத்திரியெல்லாம் அந்த வைன் ஸ்டோர் மேலேயே அப்படியே கனவுல படுத்துவான், நோபித்தா மாதிரி படுத்துவான். இந்த மாதிரி கிறிஸ்தவங்க எங்கெங்க போறீங்களா? சர்ச்சு கண்டுபிடிக்கிறீங்களா? சபைக்கு போகணுன்ற ஆசை வருதா அவங்களுக்கு? சர்ச்சு நான் சொல்ல ஃபாரின்ல போகும்போது அத்தனை டைம்லயும் போய் மெட்ரோல போய் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் தெரியும். மெட்ரோல் நீங்க போயிட்டு நாக்ஸ் வந்துடலாம், என்னது ஐக்கியா மனைக பண்ணிட்டு ஐக்கியா இருக்குது. ஐக்கியால உட்காந்தா நீங்க பன்னரேட்டா ரோடு வரைக்கும் போகலாம். என்ன பண்ணலாம்? பன்னரேட்டா ஒரு போல எள்ளு கறக்கணும் பொம்பளை தலை தின்றாங்களே அவங்களுக்கு 50 ரூபாய் கொடுத்து உட்கார வச்சுட்டு அந்த மூலம் கூட்டின்னு போவாங்க. திருப்பி 50 ரூபாய் கொடுத்து திருப்பி இங்க கூட்டின்னு வந்து விடுங்க. அப்ப மெட்ரோ பார்த்த மாதிரி இருக்கும், பெங்களூர் பார்த்த மாதிரி இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் பாதையில நிறைய சபையின் கிராஸ்டர், அதுதான் எனக்கு பிடிக்கும். ஏன் பெங்களூருக்கு பில்டிங் பிடிக்காது? இதை காட்டுற அழகா ஹாங்காங்ல, பேங்காக்ல, சிங்கப்பூர்ல, மலேசியால, தாய்லாந்துல பார்த்துட்டு இருக்கிறேன். அதெல்லாம் இது என்ன, இது காஞ்சி குஞ்சி மாதிரி எப்படி இருக்கோ பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ. சாப்பாடு கூட அடிக்கிற சொல்ல வாட் இது நான்சென்ஸ் பண்ணுவேன். இந்தியன் ஃபுட் என்ன பண்ணுவேன், ஏன்னா இது இந்தியன் ஃபுட், ஏழைகள் சாப்பிடுறது பூர் சாப்பிடுறது, ஏன்னா அங்க சாப்பிட்டு வந்து அப்படி இருக்கும். அருமையான தேவ கிராஸ்கள் தெரியும். அந்த இடத்துல ரோட்ல போகும்போது அத்தனை மெட்ரோ ட்ரெயின் போகும்போது எல்லாம் தெரியும், கிராஸ் தெரியும். நான் சொன்ன வார்த்தை புரியுதா உங்களுக்கு? லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு முன்னாடி அதுக்கு என்ன பண்ணும்போது ஜீசஸோட படம் தெரியும். ஹெலிகாப்டர்ல சுத்துவாங்க, எப்படி தெரியுமா? அது இப்ப என்ன பண்றாங்க, அந்த இது மேல தோல் மேல் ஏறவளுக்கு வழி பண்ணிட்டுக்கிறாங்க. இப்ப தோல் மேல் ஏறி நின்று பார்க்கலாம், அது உள்ளே போயிட்டு தோல் மேல் நிக்கலாம், ஏசப்போட தோல் மேல் அப்படி பண்ணிட்டுக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவன் மக்கள் என்ன பண்றாங்கன்னா பெத்தேல ஃபைன் பண்றாங்க. பெத்தேல் சர்ச்சு ஆராதனை ஜபம்
சபை கூடி வந்து அதில் பார்க்குறாங்க பிரியமானவர்களே. சிபிஎம் காரி ஏன் தெரியுமா அவங்களை ஆஸ்வதிக்கப்பட்டுக்கிறாங்க? சிபிஎம் இருக்கிறாங்க, சிலோன் பென்டிகாஸ் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறாங்களே, அவங்க ஏன் பிடிக்குன்னா எந்த தேசத்துக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் வேலை தேடுறாங்களா, சர்ச் அட்ரஸ் கண்டுபிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, தெரியவே தெரியாது எங்கோ டர்பன் சிட்டியோ எங்க போறாங்கன்னா லோக்கல் பாஸ்ட்டுக்கு, சென்ட்ரல் பாஸ்ட்டுக்கு, ஸ்டேட் பாஸ்ட்டுக்கு, கண்ட்ரி பாஸ்ட் போன் பண்ணி ஃபர்ஸ்ட் சர்ச், அப்புறமா வேலைக்கு அப்ளை பண்றாங்க. வேலைக்கு என்ன பண்றாங்க? அப்ளை பண்றாங்க. நான் சொன்னது புரியுது? எப்ப நம்ம வேலைக்கு ஊருக்கு போறாங்களா என்ன பிளஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறமா தான் ஊரு வேலை அப்பதான் கண்டுபிடிப்பாங்க. அதனால அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டு பெத்தேல். மூணாவது பிரேயர் லைஃப். எப்படிச்சு பிரேயர் லைஃப்? எப்படிச்சு? கரெக்டா என்ன கேட்கணும், யாருக்கிட்ட கேட்கணும், எப்படி பிரேயர் பண்ண சொல்ல என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன் ஒருத்தர் ஜெபம் பண்ண சொன்னாங்களா, எங்க ஆபரேஷன் தியேட்டர்ல ரொம்ப இழுத்துனுக்குது அன்ட்டு போய் கூட்டி போய் ஜெபிக்க வச்சுக்கிறாங்க விசுவாசிங்க 4 பேரை. ஆண்டவரே அமெரிக்கால பென்னின் மூலமான செஞ்சிரு, துபாயில அவரே செஞ்சிரேன்னு சொல்லி எல்லா பிரேயர் முடிச்சுட்டு நர்ஸ் செத்துட்டு இருந்தாங்களா. நர்ஸ் கிட்ட எப்ப செத்தாங்கன்னா, நீ துபாயில இருக்கிற சத்த விட்டு ஐசி வார்டில் வந்து அதுக்கு சொன்னா துபாயில செஞ்சிரு, அமெரிக்கால செஞ்சிருன்னா நீ துபாயில தான் ஏமா சத்த வைத்து நர்ஸ். ஏன் அப்படி இல்லம்மா, பிரேயர் முறை பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? என்னது பிரேயர்? இப்போ எலியாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, பலிபீடத்தை கட்டி எல்லாத்தையும் ரெடி பண்றா. எப்படி ஜெபம் கேட்கப்பட்டது? ஆமா, ಇವೆಲ್ಲ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಮಾಡಿದ ಮರ್ಯಾದೆಗೆ ಆನ್ಸರ್ ಮಾಡು. என்னது இவைகளெல்லாம் என்ன பண்ணிக்கிற? உங்களுடைய வசனத்தின்படி சரி இப்பொழுது அக்னினால் ಬದುಕணும். சும்மா காஞ்சி கெஞ்சி பிரேயருக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. இವೆಲ್ಲವನ್ನು ನೀನು ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಮಾಡಿದ್ದೇನೆ. நீங்க பிரேயர் பண்ணுவது வசனத்தை ஆட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணும்? எங்க பிரேயர் பண்ண பார்க்கணும். என்ன பண்ணும்? எந்த இடத்துல என்ன பண்ணும்? ஜூம் சாட்டர்டே நடக்குது, திடீர்னு 10 நிமிஷம் இருக்குது பாஸ்டர் வாங்குவோம், 8 நிமிஷம், 1 நிமிஷம் பிரேயர் பண்ணி முடிச்சுக்கிறேன். 1 மினிட்ல பிரேயர் பண்ணி முடிச்சுக்கிறேன். எத்தனை நிமிஷத்துல முடிச்சுட்டு என் ஆத்மா கோசம் பிரைஸ் லார்ட் சொல்றவங்களும் வச்சு நிக்கிறேன். தட் இஸ் கால்ட் தி மெத்தட். 1 மினிட் தான் இருக்குது பாஸ்டர், என்ன பண்ணணும்? பாஸ்டர் 1 மினிட் ஜாப் பண்ணி என் ஆத்மா கோசம் பிரைஸ் லார்ட் சொல்லி நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி ஜூம் கத்தம் பண்ணிக்கோ. 2 மினிட் பிரே பண்ணிக்கிறேன், 4 மினிட் பிரே பண்ணிக்கிறேன், 5 மினிட் பிரே பண்ணிக்கிறேன். புரியுது? 1 மினிட் பிரே பண்ணி முடிச்சுக்கிறேன். அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க? ஜெபிக்கிற முறை பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும். சும்மா வளவள அதனால சொன்னாரு, ஜெபிக்கிற விதமாவது அஜ்ஞானிகள் போல சொன்னதே சொல்லாதீங்க, வீண் வார்த்தை அழுப்பாதீங்க. அப்படின்னு அர்த்தம் என்னது? அஜ்ஞானிகள் போல பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். கொடுக்குறேன்னு சொன்னீரே, போன வருஷமே கொடுக்குறேன்னு சொல்லி, போன மாசம் கொடுக்குறேன், போன வருஷம் கொடுக்குறேன், அதே சொல்லாதீங்க. ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க. பண்ணுங்க. நீங்க எப்படி கேட்டாங்க? யோசிப்படு கொள்ளு பேத்தீங்க. குமாரனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வந்தே வரணும். யாருக்கு வரணும்? தகப்பனுடைய ஆசீர்வாதம் குமாருக்கு. நாங்கள் யாரா இருக்கிறோம்? 2 கொரிந்தியர் 6 நீங்கள் குமாரரு குமார்த்திகளும் நாங்களுக்கு பிதாவா இருக்கிற தேவன் பயப்படுறதுக்கு பயத்தின் ஆவி கொடுக்காதே, அப்பா பிதாவை என்று கூப்பிடுங்க, புத்திர ஸ்வீகாரத்தின் பாக்கியத்தை கொடுத்துக்கிறார். நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், ஏசப்பட மகள் பிரியமானவல்ல, நமக்கு உரிமை இருக்கிறது கேட்கறது. யாருக்கிட்ட கேட்க? ஏசப்பா கிட்ட. யாருக்கிட்ட கேட்கிற? மோச கிட்ட. மோச ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கேட்கிற காரியம் நியாயமா இருக்கிறது கொடுத்துருன்றார். இன்னைக்கு எனக்கு கருமையான தேவசன், உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை கேட்கறீங்க முறையா கேட்க கத்துங்க. வளவளான்னு பேசுங்க, கத்துங்கன்னு என்ன சொல்றாங்களா, என்ன பேசணும்னு தெரியாம என்ன செய்யணும்னு தெரியாம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. யோசப்படைய கொள்ளு பேச்சுங்க. அப்பாவோட பிளஸஸ் குமாருக்கு வரணும், ஒரு பங்கு இருந்தே இருக்கணும். கொடுன்னா கொடுக்குறாங்க. கொடுக்குறது எப்படி சொல்றாங்க? அவளுக்கு அவங்க கேட்கறது என்னத்தையும் மாத்திட்டாங்க. லேடிஸ்க்கு வரக்கூடாத ஆசுவத்தை லேடிஸ் அட்டவணையில் படுற மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து வம்சாவளியில் யாரோ லேடிஸ் இருக்கிறாங்க. ராகாபு, அது ரூத்து, சல்மூன், லேடிஸ் பேர்ல எதுல வந்துச்சு? வம்சாவளியில. நான் சொன்னது புரியுதா? இப்படி வந்தது. அடுத்து பிரியமானவர்களே, வேகமாய் வாசிங்கள். ஒன்னு யோசேப்பு குடும்பத்துக்கு முதல் பேரன் சும்மாவான வரல, சும்மா வந்துடாது. ரெண்டு சாமி புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20-21
19 அதிகாரம் 20, 21 ஆசனம். உமது அடியானாகிய நான் ம். பாவம் செய்து ம். அறிந்திருக்கிறேன். ஆ இப்போதும் இதோ ஆ ராஜாவாகிய ஆ என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர ம். யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன். எப்படியா? இல்ல இது தமிழ் அழகாச்சு பாருங்க. படிமா அது இல்ல படிங்கம்மா அது. உமது அடியானாகிய நான் ஆ பாவம் செய்தேன் ஆ என்று அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் மறந்துடுங்க, விட்டுடுங்க, தலையில் போடாதீங்க, விட்டுடுங்க. இப்ப படிங்க. ஆ இப்போதும் இதோ ராஜாவாகிய ம் என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர ஆ யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றார். இனி கொண்டுதான் முந்திரி கொட்டை வந்துக்கிறான். இதுக்கு முன்னாடி இருக்கிற முந்திரி கொட்டைங்க யாரு? புரியல? இந்த வார்த்தையின் அர்த்தம் உங்களுக்கு புரியலையா? என்ன சாட்சி கொடுக்குறான்? ஏன் ஒரு பர்சன் யாரு விட்டல, ஒரு நபர் சொல்றான், சாட்சி கொடுக்குறான். ராஜாவா ஆண்டவர் சந்திக்க, அப்புறம் என்னது சந்திக்க? என்னது அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன், வேகமாய் சொல்லுங்களேன். இல்ல அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு மறுபடியும் அதில் அர்த்தம் என்ன, சாவிக்கிற அர்த்தத்தை கேட்கவே இல்லை. படிங்க. உமது அடியானாகிய நான் ஆ பாவம் செய்தேன் ஆ என்று அறிந்திருக்கிறேன். ஆ இப்போது இதோ ராஜாவாகிய ஆ என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர ஆ யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றார். அப்படி அர்த்தம் இல்லம்மா, அவங்களுக்கு முந்தி கொண்டு என்ன ஒரு வார்த்தை ஆட் பண்றார். என்ன வார்த்தை? இல்ல அதெல்லாம் மன்னிப்பில விட்டுலாம். ಇವತ್ತು ಮಾತ್ರ ಫಸ್ಟ್ ಬದಿಗೆ ಮುಂಚೆ ಎಲ್ಲ ಯೋಸೇಪ್ ಮನೆಯವರು ಬರ್ತಾ ಇದ್ರು. புரிஞ்சா உங்களுக்கு? என்ன சொல்லுங்களேன், ஏன் நிறுத்தி படிக்க சொன்னேன்? படிங்க அது மறுபடி. என் ஆண்டவர் ராஜா அங்கது படிங்க, அது படிச்சா உங்களுக்கு. ராஜாவாகிய ம் என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர ஆ யோசேப்பு வீட்டார் ஆ அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றார். எப்படியா? இன்றுன்னு அர்த்தம் இன்னைக்கு புட்டா அந்த ஆள் வந்திருக்கிறாப்ல, அதுக்கு முன்னாடி யார் வந்திருக்கிறாங்க அர்த்தம். யார் சாட்சி கொடுத்துங்கிறது? சிம்மு சாட்சி கொடுக்குறான். சிம்மு யார் தெரியுமா? சொல்லுமா சொல்லு. சபிச்சவன், மண்ணழிச்சு பாலாய் போடுற உருப்பட மாட்ட அந்த மண்ணள்ளி போட்டு சபிச்சவன். அவன் சொல்றான், இதுக்கு முன்னாடி ராஜாவை சந்திக்க யார் வருவாங்க, இன்னைக்கு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கிறேன்றான். ஒரு மாதிரி சந்தோஷமா சொல்றான். என்ன சொல்றான்? நான் சொன்ன வார்த்தை புரியுதா? என்ன சொல்லுங்களேன். அப்ப யோசேப் குடும்பம் என்ன பண்ணிக்கிறாங்க? ராஜாவை சந்திக்க டெய்லி முன்னாடி வந்துருவாங்க. டெய்லி என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு கொண்டு அவன் வந்தா அதை விட்டுலாம், அவனுக்கு ஆசீர்வாதம், உயிர் தப்பிச்சுட்டான். ஆனா உண்மையிலே அவன் யோசேப்புடைய குடும்பத்தாருடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, பிரியமானவர்கள, எவ்ரி டைம் எவ்ரிடே வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? எதுக்கு வருவாங்க? ராஜாவுக்கு. யாரு? பைபிள் சொல்லு, சகரிய புஸ்தகம் 14 சேனைகளின் கர்த்தாவிய ராஜாதி ராஜாவே எருசலேமில் யார் தொழுது கொள்ள வருவதில்லையோ அவளுக்கு மழை பெய்யாது என்றார். என்னவா? ராஜாவை தொழுது கொள்ள யார் வர்றாங்களா? அதெல்லாம் இன்னொரு பிரசங்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு பிரசங்கம் இருக்குது. யோசேப்பு ராஜாவை ஃபர்ஸ்ட் பார்க்க வரனால அந்த ஃபேமிலி பார்க்கறதுக்கு நிறைய யுத்தவர் நியமிக்கிறாங்க. இப்ப விஜய் இருக்கிறாப்புல, டிவிக்கு தலைவர் விஜய் என்ன பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க? ஜட் பாதுகாப்பு. என்னது? அவங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு கவுன்சிலர் இல்ல, எம்எல்ஏ ஒண்ணுமே இல்லை. என்ன பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க? அதே போல யோசேப் கணக்கே இல்லை, அந்த ஃபேமிலி பார்க்க நிறைய போர் வீரர்களை நியமிக்கிறாங்க, ஆர்மி கேம்பை நியமிக்கிறாங்க. அந்த வசனம் அடுத்த வாரங்களில் அது பிரசங்கம் பண்ற, அடுத்த வாரம் சொல்றேன் நான். அப்படி நீ கரெக்டா இந்த கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாருன்னு. சோ இது அல்லாதபடி பாருங்க, கர்த்தர் எப்போ ராஜாவை சந்திக்க வர ஆரம்பிச்சிட்டாங்களோ இந்த வீட்டுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள், நான் ஆதியாகமம் புஸ்தகம் 49 இருக்கிற 29 26 ஆசனத்தை படிக்கவே இல்லை, வாசிக்கவே இல்லை. ஏன் வாசிக்கல? யோசேப் குடும்பத்துக்கு ஆதியாகமம் புஸ்தகம் 49 அதிகாரத்துல 22 26 வசனத்துல ஆசீர்வாதம் இருக்குது. வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். அதை வாசிக்கவே இல்லை. ஏன் வாசிக்கல? இல்ல 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 அப்பா கேட்காமல் கொடுத்தது. என்னது? அப்பா கேட்காமல் கொடுத்தது. இப்ப ஏன் கொடுக்குதுன்னா, அந்த நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே கேட்காமல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துக்குது யோசேப் குடும்பத்துக்கு. எப்படி வந்துருக்குது? எப்படின்னா, ரூபன் இருக்க வேண்டியது, ரூபன் தூக்கி நாட போட்டு அந்த ஆசீர்வாதத்தை இவன் கேட்காமலே கொடுத்து நிற்கிறான். காரணம் என்றால்
தேவ சமூகம் பாவம் செய்யக்கூடாது, ஜெபிக்கணும், பெத்தேலுக்கு போகணும், தேவனுக்கு ஒழுங்கா ஜெபிக்கணும், தேவன் ராஜாவை சந்திக்க ஃபர்ஸ்ட் இருக்கணும், எல்லாத்துக்கும் பிரியாரிட்டி. ஏசப்பா தேவன் ஊழியர்கள் கத்தர் ராஜ்யம், தேவ ராஜ்யம் இப்படி எப்போ மகிமை செலுத்த ஆரம்பித்தானோ கத்தர் என்ன செய்யறார் வாசிங்க. சகரிய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகரிய புஸ்தகம் 6ஆம் வசனம். சகரிய 10:6. ಯಾಕಪ್ಪ ಇದು ಬಂದ್ಬಿಡ್ತು ಯೋಸೆಫ್ ಹೆಸರು ಬಂದ್ಬಿಡ್ತು? ಬೇರೆ ಹೆಸರು ಬರ್ಬೇಕು. ஏன் யெகூதியா யோசேப் ಹೆಸರು வந்துச்சுங்க? எதுக்கு இது வந்துச்சு? இது எங்க வந்துக்குது? மைனர் ப்ராஃபிட் அப்படின்னு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. மைனர் ப்ராஃபிட்டுக்கு வந்துச்சு. சின்ன தீர்சி புஸ்தகம் எது? சகரிய புஸ்தகம். யார் வம்சத்தை ரட்சிப்பே, யார் வம்சத்தை உத்தார பண்றேன்றாரு. ஏன் யோசேப் வம்சத்தை உத்தார பண்றாரு? ஏமா ஏன்னு கேக்குறேன். என்னத்துக்கு யோசேப்போட வம்சத்தை ஆண்டவர் இறங்கி வந்து நான் தாவீது வம்சத்தை உத்தார பண்றேன், யோசேப் வம்சத்தை யாரோ விட்டுறாங்க, எல்லாரும் போயிட்டு விட்டுட்டு இவங்க வீட்டை உத்தார பண்றேன்னு சொல்றது காரணம் என்ன? கத்தருக்காக. கத்தரே முதல்ல நம்ம பண்ணிட்டார். கத்தர் பண்ணல, இது கத்தருக்காக பண்ணல. தேவன் நடக்கும்போது கத்தரே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல கொண்டு வந்துட்டார். எப்போ நீங்க முதலிடத்துக்கு வந்துடுறீங்களோ நீங்க கேட்காமலே கத்தர் இறங்கி வந்து ரட்சித்து உத்தார பண்ணி காப்பாற்றி ஆசிரிப்பார். கேட்கவே தேவையில்லை. என்ன கேட்க தேவையில்லை? நான் சொன்னேன், நானும் எங்க மனைவி ஊட்டிக்கு போகும்போது பைக்ல வந்து புது பைக்கு, ஊட்டியில போகும்போது பஸ் அப்படியே திருப்புறான், அப்படியே கீழே வந்துட்டோம், விந்தானம் உள்ள கீழே போயிடுவோம் பள்ளத்துல, ராத்திரி லைட் இல்லை, ஒண்ணுமே இல்லை, அப்படி பில் மேல சாஞ்சாடு, அப்படியே அவன் ஸ்லோவு பண்ணல, ஒண்ணுமே இல்லை, அப்படியே திருப்பின்னு வரான். இந்த வார்த்தை எங்க பையன் சொன்னேன் மூணாறு போகும்போது, அவனுக்கு கோவம் வந்துச்சு. இல்லப்பா தட்டினா கீழே போயிடும், பள்ளத்துல இவ்வளோ போயிடும், நமக்கு தெரியல பேலன்ஸ், அவனுக்கு தெரிய பேலன்ஸ், பயத்துல இப்படி திருப்பிட்டு வரோம், இப்படி திருப்பினா அது ஃபுல்லா போயிடும் பள்ளத்துல. சோ அப்படியே அந்த இடத்துல அப்படியே தேவன் காப்பாத்தினார் பிரியமானவனே. ஏன்னா கேட்கவே தேவையில்லை. போகும்போது வரும்போது உன் ஆத்மாவை எல்லா தீங்குக்கு காப்பாற்றுவேன் ஆண்டு. நான் உத்தாரம் ஆடி யோசேப் வம்சம். ஏன்னா முதல் பேரான நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சர்ச்சு, தேவராஜ்யம், ஜெபம், ஆண்டோரை ஆராதனை, பரிசுத்த வாழ்க்கை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்ச உடனே தேவர் சொல்றாரு, நான் யோசேப் வம்சம் உத்தாரம் ஆடுத்தேன். அடுத்த வசனத்தை வாசிங்கள். நியாயாதிபதி புஸ்தகம் 1:24. நியாயாதிபதி புஸ்தகம் 1:24. ஜட்ஜஸ் 1:24. நியாயாதிபதி புஸ்தகம் 1:24. ஜட்ஜஸ் 1:24. வேகமாய் படிங்க. படிச்சுட்டு வாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி 22 வருஷம் வாசிங்க வேகமாக. 22-23. இல்லங்க அது கப்பா கொடுத்தாரு கன்னட பைபிள். அது அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க, வெகுமதி எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த டாக்ஸ் இதெல்லாம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் நியாயாதிபதியில கத்தோட கை ஓங்கினபடினால அவங்களுக்கு கப்பாவை செலுத்தினாருன்னு இருக்கும். ஓகே, ஒரு வசனம் இருக்குது. அது என்னன்னா, யோசேப் குடும்பத்துக்கு டாக்ஸ் கட்டுறாங்க. என்ன கட்டுறாங்க? ஓகே, நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் கவனிங்க. என்ன பண்றாங்க? டாக்ஸ் கட்டுறாங்க. அப்படின்னா பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய கரம் என்ன சொல்றாங்கன்னா, யோசேப்புடைய குடும்பத்தோடு கூட இருந்ததுனால, தேவன் கூட இருந்ததுனால அவங்களுடைய கரம் சத்துரு முன்பாக உயர்ந்திருந்ததா. என்ன பண்ண? கர்த்தருடைய கரம் சத்துரு முன்பாக உயர்ந்ததா. இவங்க மாத்திரம் இல்லாதபடி அந்நிய மக்கள் இவங்களுக்கு கப்பா கொடுத்தாங்களா. அந்நிய மக்கள் என்ன பண்ணாங்களா? கப்பா ஒண்ணு காணிக்கை கொட்டுருக்கும். அதான் அப்புறமா படிச்சு பாருங்க. அடுத்து என்ன நடக்குது பாருங்கள். கர்த்தர் வந்து முதலாவதாக
ரட்சித்து காப்பாற்றுவார், கூடவே இருக்கிறாரு. மூன்றாவது 1 ராஜாக்கள் 11:28. First King 11 chapter verse 28. 11:28 வேகமாய் வாசிங்க. 1 ராஜாக்கள் 11:28. யெரொபெயாம் என்பவன் ஆ பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலியா இருந்தான். ஆ அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று ஆ சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். என்னவா? யார் வீட்டை பார்க்கணுமா? யார் யார் வீட்டு பார்க்கணுமா? பராக்கிரமசாலி யார் வீட்டை பார்த்துக்கணுமா? ஏன் யோசிப்போட வீட்டு பார்க்கணும்? அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்து, செக்யூரிட்டி கார்டு கொடுத்து, ஜெட் பிளஸ் கொடுத்து காப்பாற்றார். யார் குடும்பம்? ஏன் யோசேப்பு குடும்பம் கொடுக்கப்பட்டது? யோசேப்பு குடும்பத்துக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது? இதுக்கு முன்னாடி தான் படிச்சோமே. என்ன படிச்சோம்? ஒரு 3 வருஷம் முன்னாடி. டெய்லி ஃபர்ஸ்ட் ராஜா அவங்ககிட்ட தேடி வருவாங்க. யார் தேடி வருது? அவன் சொல்றான், இன்னைக்கு மட்டும் நான் அவங்க குடும்பத்துல எந்த சின்ன இது என்ன கூட போராட்டம் வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? எந்த தீங்கு என்ன செய்ய, எந்த வீட்டுல குறை என்ன செய்யக்கூடாது. சும்மா நொண்டியா இருக்கிற மெப்பித்ஷோம்க்கு ராஜா வீட்டுல கொண்டு சாப்பிடுறது, தொடக்கறி சாப்பிட சொன்னாங்க. யோசேப்பு டெய்லி வந்தாங்க அவங்க முன்னாடி. எப்படி கொடுத்துருப்பாங்க? இன்னைக்கோ ஒரு நாள் வந்தான் மெப்பித்ஷோம். யோசேப்பு எப்படி வந்துச்சு? டெய்லி. அப்போ இத்தனை வருஷமாய் சபைக்கு ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வர்றீங்களே, ராஜாவை பார்க்க வர்றீங்களே, ராஜாவை துதிக்க வர்றீங்களே, ஆராதிக்க வர்றீங்களே, கர்த்தர் உனக்கு பாதுகாப்பு, ஆசுவத்தை, கிருபை, வரங்கள், நன்மைகள் கொடுக்க மாட்டாரா? கொள்ளாத நீங்களே நல்ல கிவியை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரத்திருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிருக்கிறதுக்கு அதிகமான நன்மையான ஈவடு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில என்னென்ன ஆசுவாதம் வேணுமோ அது கேட்கவே தேவையில்லை, கெஞ்சவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் எடுத்து வந்துருங்க. நான் ஆண்டவருக்கு முதல் பிள்ளை, துதிக்கிறவன், ஜெபிக்கிறவன், ஆராதிக்கிறவன், ஊழிய செய்றவன், கத்தர் கொடுக்கிறவன், கத்தருக்காக வாழுகிற, கத்தரை துதிக்கிறவன்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரன்ஸ் பண்ணிடுங்க. இந்த பிளெஸிங்ஸ் ஆண்டவரே கட்டளை கொடுத்தார், ஆண்டவரே கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக நாம் வாழ ஒப்பு கொடுக்கலாம். இன்னொருத்துல யோசேப்பு நெருப்பாய் மாற்றிருக்கிறார். என்ன சொல்ற? ஒபேதியால யோசேப் பெங்கி குடும்பம் பெங்கி ஜுவாலன்ட்டை மாற்ற, ஃபயரை கத்தவங்களை மாற்றுவார். யாரை மாற்றுவாரு? அக்னி ஜுவாலை என்ன பண்ற? வழங்குவேன். அந்த இந்த நாளில தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.